ஹாய் வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் ஹார்வெஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி நான் இவ்வளோ பூ ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன், பால்சம் ஃப்ளவர்ஸு. ஏன்னா சிஸ்டர் வீட்டில் வந்து கொலு வச்சுருக்காங்க, அதுக்கு கொடுத்து அனுப்புறதுக்காக தான் நான் பறிச்சிட்ருக்கேன். இந்த ஆரஞ்சு கலர் பார்த்திங்கன்னா நிறைய செடி வச்சுருக்கேன் நான். ஒரு தொட்டியில் சீட் போட்டுட்டு நான் அதை வந்து மாற்றி வைக்கவே இல்லை, ஒரே தொட்டியில் விட்டுட்டேன். நிறைய செடி அப்படியே அடர்த்தியாக சூப்பராக ஒரு செடியிலையும் அப்படியே கொத்து கொத்தாக பூ வச்சிட்ருக்கு. சீடு வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த கலரு. நான் வந்து சீடுக்காக தான் இவ்வளோ நாள் பூவே நான் பறிக்கலை. ஒரு நாளைக்கு ஒரு 4-5 பூ மட்டும் பறிச்சுட்டு அப்படியே விட்டுருவேன். நிறைய விதைகள் வந்து ரெடி ஆகிட்டே இருக்கிறாங்க, இன்னும் முழுசாக ரெடி ஆகலை. ரெடி ஆனதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன். நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 8 பேருக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் கேட்டவங்க எல்லாருக்கும் சீடு வந்ததுமே தரேன். இந்த கலர் பார்த்திங்கன்னா செம்ம அழகாக இருக்குது, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் வெயில் வந்து பயங்கரமாக அடிக்குது பகல் ஃபுல்லாக. ஈவினிங் போய் பார்த்திங்கன்னா ஒரு 5 மணிக்கு பார்த்திங்கன்னா செடியெல்லாம் அப்படியே படுத்துட்ருக்கோம். அப்படியே செத்து போயிடுச்சுன்னே நினச்சிடலாம், அந்த மாதிரி இருக்குது. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா தான் ஃப்ரெஷ்ஷாகவே ஆவாங்க. அவ்வளோ இது வந்து வெயில் வந்து ரொம்ப தாங்காது. இந்த செடி ரொம்ப சாஃப்ட். இது கொஞ்சம் நிழலும் வெயிலும் கலந்த மாதிரி இருக்கிற இடத்துல வச்சா தான் நல்லாயிருக்கும். இது நான் வந்து அந்த மாதிரி இடத்துல தான் வச்சுருக்கேன், செமி ஷேடில் தான் இருக்குது. இருந்தாலுமே ஓவர் வெயில் எங்கள் ஊரில் அடிக்குது, அதனால வாடி போயிடுது. இந்த பால்சம் வந்து பர்பிள் கலரில் பாருங்கள், எல்லாத்துலேயுமே அப்படியே சீடு உருவாயிருக்கு. அதனால நான் தேடி தேடி பறிச்சிட்ருக்கேன். ஒரு பூ பூத்து ஒரு 2-3 நாளுக்குள்ளேயே சீடு வந்து அப்படியே சென்டரில் வர ஆரம்பிச்சிடுது. நல்ல முத்தின விதைகளாக எடுத்தோம்னா தான் அது வந்து முளைப்பு திறன் நல்லாயிருக்கும். நம்ம வந்து முன்னாடியே கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துட்டா குட்டி குட்டியாக இருக்குது சீடு, அதனால தான் நான் விட்டுருக்கேன். இன்னும் ஒரு வாரம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பூக்கள் எனக்கு வந்து கிடச்சிருக்கு. நான் வந்து அப்பயும் நான் ஃபுல்லாக பறிக்கலை, நாளைக்கு வந்து ஆயுத பூஜைக்கு தேவைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வச்சுருக்கேன். சங்குப்பூ பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் எப்போவுமே பறிச்சிடுவேன். ஏன்னா அது வந்து யாரும் சீடு வந்து கேட்குறதில்ல, ஏன்னா எல்லார் வீட்லேயுமே இருக்குது ஈஸியாக. அதனால அது மட்டும் பறிச்சிடுவேன். பிங்க்கு மட்டும் விட்டுட்டேன். செம்பருத்தி, பவளமல்லி எல்லாமே இருக்குது, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போய் எடுத்துக்கிட்டேன். மார்னிங் க்ளோரி பார்த்திங்கன்னா டெய்லியும் பூத்துக்கிட்டே இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. வாடாமல்லி கொஞ்சம் இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். அதுலேயுமே நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டு தான் பறிக்கிறேன். ஏன்னா செடியில் ஃபுல்லாக பறிக்க மாட்டேன், செடியில் கொஞ்சம் இருந்தால் தான் அழகாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பூ கிடச்சிருக்கு. மாடி தோட்டத்தில் இவ்வளோ பூ கிடச்சிருக்கு. ரோஸ் வந்து 1 பூத்துருக்கு, அப்புறமா பறிச்சிக்கலான்னு விட்டுட்டேன். இது வந்து காஸ்மோஸ் ஃப்ளவரு, செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இப்போ வந்து இது வந்து கீழே இருக்கிற கார்டனில் இருக்குது. செம்பருத்தி 1 பூத்துருக்கு. ரோஸ் பார்த்திங்கன்னா 3 ரோஸ் பூத்துருக்கு இன்றைக்கி, செம்ம அழகாக இருக்குது. எங்கள் வீட்டில் 3 குட்டீஸ் இருக்கிறாங்க, 3 பேருக்கு கரெக்டாக பூத்துருக்கு. எல்லா பூவும் பறிச்சாச்சு. பார்க்கவே அழகாக இருக்குது. பூ பறிக்கும்போது தான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். எனக்கு வந்து ஒரு தட்டு நிறைய பூ கிடச்சிருக்கு. அப்புறம் கனகாம்பரம் பூ கொஞ்சம் இருக்குது, அதையும் பறிச்சுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நான் நித்தி மல்லி ஈவினிங்கில் பறிப்பேன், அது கூட சேர்த்து வச்சு தான் கட்டி சாமிக்கு போடுவேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங்.